ஓம் கணாம்பிகாய் வித்மகே மகாதபாய் தீமகி தன்னோ கௌரி பிரஜோதயாத். காஸ்மோவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், பஞ்சமி நாள், அனுஷ நட்சத்திர நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நீலகிரி மாவட்டம் ஊட்டி ஹெத்தை அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான அம்பாள் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் சம்பத்தையும் கொடுக்கக்கூடியவள், குலம் காப்பவள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 23ஆம் நாள். இன்று மதியம் 1:48 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று முழுநாளும் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:08 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, பொறுமை அமைதி தேவைப்படும் நாள். அசுர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட அனுசரித்து போங்க. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நோ ஆர்கியூமெண்ட். மாணவர்களை பொறுத்தவரை கான்சன்ட்ரேஷனோடு இருக்க வேண்டிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுடைய வேலையில் அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சமூகத்திலே சில பேருடைய நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள், இல்லை கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளில் சில பிரச்சனைகள் ஏற்படும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்லும் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள். பிரச்சனைகள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குதான், பர்சன்டேஜ் தான் டிஃப்ரெண்ட். வீட்டில் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க என்னை பற்றி பெருசாக நினைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும். இனம் புரியாத கவலை வந்து போகும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் கிடைக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, டாக்டராக சர்ஜனாக இருக்கிறவங்க, அதே மாதிரி சயின்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரிசார்ட் நடத்துகிறவங்க, ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. சோப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். மனசுல ஒரு நெகட்டிவ்னஸ் வரும், அது வராமல் பார்த்துக்குங்க. என்னத்தை பண்ணி என்னத்தை சாதிச்சோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி இருக்கக்கூடாது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. அவங்களுடைய கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். காதல் இனிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9.
சந்திரன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அது பெரிய விஷயம். ஃபேக்டரி வச்சிருப்பவங்க, மேனுஃபேக்சரிங் பிளான்ட், ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், பற்ற நடத்துகிறவங்க, மண்டி கமிஷன் ஏஜென்ட் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மனம் விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க. மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ. முருகனுடைய நாமத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டம் தருகின்ற எண் 7. சிம்மராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள், விரயங்கள் கூடும் நாள். கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷன் விஷயங்களில் கண்ட்ரோலில் இருங்க. ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனசு சொல்லும். அஷ்டமத்து சனி நடக்குது, கேது வேற ராசியில் இருக்கா. பொறுமை நிதானம் தேவை, அவசரப்பட வேண்டாம். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பழனி ஆண்டவர் வழிபாடு. பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், சோம்பேறித்தனத்தை விடணும். சொந்தமா ஒரு ஃபிளாட், அபார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். கண்டகசனி நடக்கிறதுனால திருஷ்டி இருக்கும். வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை. எங்கேயாவது கீழே விழுறது, அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ நடக்கும். கவனமாக இருக்கணும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. சில பேருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, சமூக சேவையாளர்களுக்கு அனுகூலமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கார். ஏதாவது ஒரு செலவுகள் வந்து சேரும். நீங்க ஒன்று பிளான் பண்ணுவீங்க, அது ஒன்று நடக்கும். ஸோ சில விஷயத்துல கவனமா இருக்கணும். பிள்ளைகளுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் பண்ணி கொடுப்பீங்க. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, டீச்சர், ப்ரொஃபஸர், லெக்சரர், டீன், ஹெச்ஓடி, எஜுகேஷன் கன்சல்டன்ட், ட்ரெயினர், ஃபேக்கல்டி, இன்ஸ்ட்ரக்டர், இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் நன்மை தீமை கலந்த நாள். கான்சன்ட்ரேஷனோட இருங்க. வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அட்மிஷன் சம்பந்தமான விஷயங்களோ, விசா சம்பந்தமான, பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஹார்ட்வேர், குவாரி நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, முருகனை நினைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கார். மனசுல ஒரு கவலை வரும். ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும். சொந்த பந்தங்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரும். வேலையை பொறுத்தவரையில் புது பொறுப்புகள் வந்து சேரும். சந்தோஷமா ஏத்துக்குங்க. உங்களை ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுதுன்னு நினைச்சுக்கோங்க. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பணிச்சுமை இருக்கும், பாராட்டும் கிடைக்கும். பொது இடங்களில், பப்ளிக் பிளேஸில் ஃபோன் பேசுகிற போது கொஞ்சம் கவனமாக இருங்க.
ஏடிஎம் பின் நம்பர் சொல்கிறது, ஓடிபி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. பப்ளிக்கில் வைஃபை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் கவனம் தேவை. ட்ராவலிங் பண்ணும்பொழுது சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, மனக்கவலைகள் கூடும். எல்லாருக்கும் எல்லாம் பண்றேன், எனக்கு பண்றதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு மனசு சொல்லும். சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கார். மனசுல சோர்வு இருக்கும். எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. எல்லாம் நன்மைக்கேன்னு போக வேண்டிய நாள். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், ஐவிஎஃப் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமா இருக்கும். டிரைவராக, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், செக்யூரிட்டி, வாட்ச்மேன், டெய்லர் சம்பந்தமான வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். சின்ன சின்ன யோகங்கள் வரும், காரிய வெற்றி இருக்கும், அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலம் உண்டு. லோன் அப்ளை செய்திருப்பீங்க, இழுபறியில இருந்திருக்கும், இப்போ அது அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள நாள். நண்பர்கள் வழியில் நன்மை உண்டு. மளிகை வியாபாரம், குரோசரி ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், மினி மார்க்கெட், எண்ணெய் கடை, அரிசி கடை, பூஜை பொருட்கள், ஆன்மீக பொருட்கள் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பராசி என்பர்களே, 10ஆம் இடத்துல சந்திரன். நல்ல காரியங்கள் நடக்கும், சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. நிச்சயதார்த்தம் பண்றது, மாப்பிள்ளைய பார்க்கறது, பொண்ணை பார்க்கறது, சம்பந்திகள் உட்கார்ந்து பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும். சொந்தமா ஒரு இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், ஒரு பில்டிங் கட்டணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கடன்ல ஒரு பகுதியை அடைக்கணும், தாராளமா பண்ணுங்க. கமிஷன் ஏஜெண்டா இருக்கிறவங்க, மண்டி நடத்துறவங்க, காய்கறி வியாபாரம், ஹோல்சேல் பிஸ்னஸ், பழ வியாபாரம், ஹோல்சேல் பிஸ்னஸ், ஃபுட்டு சம்பந்தமான ப்ராசஸிங் பிஸ்னஸ், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை. அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங், மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, 7.5 சனி நடக்குது, ஜென்மச்சனி. அப்பப்போ உடம்ப படுத்தும். ஏதாவது பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் தேவை. ட்ரை பண்றோம், சரி வரல, அப்படியே தூக்கி வச்சிருங்க. உங்க சுயஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. பணம் கொடுத்து ஏமாறுறது, கமிஷன் கொடுத்து ஏமாறுறது, ஏஜென்ட்ட ஏமாறுறது, ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம். கலைஞர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும், ஈகோ பார்க்காதீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.